Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ப்ரைம் டைமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுமே நினச்சிட்டு இருந்தோம். அஃபீஷியலாக சேனல்கிட்ட இருந்து ப்ரொமோ வந்துச்சு, பட் ப்ரொமோவே டெலிட் பண்ணிட்டாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நியூ டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலோட உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் திடீர்னு வந்து சாட்டர்டே சண்டேஸில் விஜய் டிவியோட ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மெயினாக சொல்லணும் அப்படின்னா சண்டேஸில் 8:30 குவித்து கோமாளி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 6:30 8:30 வரைக்கும் சூப்பர் சிங்கர் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக திடீர்னு இந்த 2 ஷோ வந்து 2 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க? 1.5 மணி நேரத்துக்கே டிஆர்பி வரல, ஏன் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அண்டா காக்கசம் அப்படிங்கிற ஷோ தான். அந்த ஷோ பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு சண்டேவும் டெலிகாஸ்ட் ஆகும். ப்ரைம் டைமில் 8 மணி ஸ்லாட்டில் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு ஷோ ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் எதிர்பார்ப்பாங்க. பட் 2+ ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. இது ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்டார்ட் மியூசிக்லாம் 5+ ரேட்டிங்கில் நிறைய டைம்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டெலிகாஸ்ட் பண்ண ஒரு ஸ்லாட்டில் இந்த மாதிரி டிஆர்பி வாங்குறது ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் குக் வித் கோமாளி 8:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சூப்பர் சிங்கரை 8:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்டா காக்கசத்தோட ப்ரொமோ வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. பிக் பாஸ் நட்சத்திரங்கள் அவங்களாம் வர மாதிரி தானே இருந்துச்சு, அது டெலிகாஸ்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அது டெலிகாஸ்ட் ஆக போகுது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்ஸில் தான். எனக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா சாட்டர்டே சாயந்தரம் 5 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக சாட்டர்டே சாயந்தரம் 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோவோட ரீடெலிகாஸ்ட் தான் டெலிகாஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே ஊ சொல்கிறியா அதாவது போன வாரம் சண்டே டெலிகாஸ்ட் ஆன எபிசோட அதுக்கடுத்த வாரம் சாட்டர்டே 5 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது ரீடெலிகாஸ்ட். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அண்டா காக்கசம் இந்த எபிசோட வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க போல். இதை ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டர்டே 5 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி டிஆர்பிலாம் கிடைக்காது, 1+ பிடிக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஷோவை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டா காக்கசம் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.